ஹலோ காய்ஸ், சராங்கே. நான் தான் உங்கள் லவ்லிலியா ரப்பராக இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம OT7ஓட ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். சாரி, ஒன் ஷாட்லேயே எஃப்எஃப் பார்க்க போகிறோம். சாரிடா. இது வந்து ஒரு டூர் போகலாமா, அந்த எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்ல, தெரியுது. நிறைய பேர் கழுவி ஊற்றிட்டு இருந்திருப்பீங்க. வாரா, ஒரு நாள் போடுறா, 9 நாள் போட மாட்றா, அப்புறம் மறுபடியும் வந்து போடுறா, மறுபடியும் ஆளே காணாமல் போயிடுறா, இப்படியே தான் யோசிச்சுருப்பீங்க. நான் என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, என்ன செய்கிறது. இருந்தாலும் எனக்கே போடலைன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து உட்காந்துட்ருக்கேன். என்னால் டெரஸில் உட்காந்து ரெக்கார்டே பண்ண முடியும், கீழெலாம் உட்காந்து பண்ணவே முடியாது. நாய்ஸியாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நான் டெரஸில் தான் வந்து பண்ணுவேன். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாகவே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்துட்டு திருநாள். அதனால் அவங்க திருவிழாவை செலப்ரேட் பண்ணுறதுக்காக போட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே நல்லா ஒரு பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸை தூக்கி கட்டிட்டாங்க. நிறைய இடத்துல கட்டி தான் இருக்காங்க. அதேமாதிரி எங்கள் வீட்டுக்கிட்டேயும் ஒரு இது கட்டி வச்சுருந்தாங்க. நல்லா அலறுது, எங்கள் தெருவே அப்படியே அலற தான் செய்யுது. அந்த அளவுக்கு வந்துட்டு கட்டி விட்டு பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு கிடக்காங்க அவங்க பாட்டுக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அந்த சவுண்டில் கண்டிப்பாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் எதுவுமே என்னால் வீடியோ போட முடியலை. ரொம்ப நாள் கேப் விட்டுட்டேன். ரியலி சாரி டியர்ஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்துட்டு நம்பிக்கை கொடுக்க தயாராகலை. ஏன்னா இன்னும் எனக்கு இந்த மந்த்து தான், அடுத்த மந்த்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஃபுல்லாகவே நான் எதுவுமே போட வாய்ப்பே இல்லை. இந்த மந்த்து ஒரு 2-3 வீடியோவாவது போட ட்ரை பண்ணுவேன். ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வராது. ஸோ வெயிட் பண்ணி எனக்கு இதே மாதிரி எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு அடுத்த மந்த்துலேருந்து உங்களுக்கு நான் நிறையவே வந்துட்டு இப்போ போடுறத விட நிறையா நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் டக்குன்னு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த மந்த்லேருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதனால் கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுவேன். எனக்கு இதே மாதிரி எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க டியர்ஸ். அப்புறம் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நான் உங்களை ரொம்ப டிலே பண்ணிட்டேன்ல, ஸோ அதனால் சாரி கேட்டுக்கிறேன். யாரும் கோச்சிக்காதீங்க, ஓகே. ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிட்டேன், சாரி டியர்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு டூர் போகலாம். பார்ட்டு 3ஆ 4ஆன்னு தெரில, பார்த்து போட்டு விட்டுறேன், ஓகே. லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பித்து பிடிச்சது கணக்காகவே போயிட்டு அப்படியே வந்துட்டு டெரஸ் மேலே நின்றுட்டு இருந்திருப்பார். அந்த எட்ஜில் போயிட்டு நம்ம எமி வந்துட்டு அப்படியே அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துப்பா. எல்லாருமே பயந்துருப்பாங்க. ஆனால் எமி திடீர்னு வந்துட்டு அவகிட்டேருந்து ஏதோ ஒலி மாதிரி போகிற மாதிரி இருந்திருக்கும். அவள் போயிட்டு அப்படியே ஜங்குக்கு தூக்கி கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட போயிட்டு பளீர்னு அப்படியே விட்டுருப்பா கன்னத்துலேயே. அவர் அவ்வளோதான், அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டார். இவளும் ரியாலிட்டிக்காக தான் வந்திருப்பா. அவன்ட்டு ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் அழுக. அவர் ஒரு பக்கம் சரி விட்டுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அதை அப்படி கண்டுக்கல. அப்படியே வந்துட்டு கீழே பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சதுன்னே தெரில. ஆனால் நம்ம அந்த வீட்டுக்கு போனது தான் தப்புன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து எனக்கு ஆரம்பித்த மாதிரி தான் தோணுது. ஏதேதோ வந்துட்டு தப்பாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரியே கண்டினியூஸாக நடக்கிறது நல்லதில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ரெக்னென்ட்டான பொண்ணும் கூட இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது என்ன, எதனால வந்துட்டு இது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஃபஸ்ட் அந்த பில்டிங், அதாவது அந்த அரண்மனை இருக்குல்ல, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. பாய்ஸ் எல்லாம் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் கன்டினியூ பண்ணலாமா? ஓகே. இப்போ வந்து ஸ்டார்டிங் சீனே பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது அன்றைக்கி வந்துட்டு அப்படியே அந்த டே முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு பாய்ஸ் எல்லாருமே அப்படியே கடகடன்னு காலையிலே கிளம்பிட்டுருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் பார்க்காங்க. அப்படியே ரக்ஷு தான், எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கேன். ஆரமா, இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவளா விடமாட்றா. இல்லை எனக்கு கூடயே தான் நீங்கள் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. இங்கே நம்ம சும்மா வந்துட்டு நம்ம டூர் மாதிரி தானே வந்திருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாரி, இது என்னது, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே, அதுக்கு தானே வந்திருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்திருக்கோம். நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இப்படி வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கோவமாக தான் கேட்டுட்ருப்பா. ஸோ அவர் வந்துட்டு இல்லை, எனக்கு இது கொஞ்சம் முக்கியமான வேலை, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், நாங்கள் எல்லாருமே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஆக்சுவலாக எல்லாருமா, எல்லாரும்னா யாரெல்லாம் போகிறீங்க?
பாய்ஸ் எல்லாருமே போகிறோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லுவாரா. அவனும் சரி அப்படின்ட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. அவரும் சரி நான் பார்த்து போயிட்டு வரேன், நீ பார்த்து இருந்துக்கோ, எங்கேயும் போகாத, யாரும் கூட இல்லாமல் எங்கேயும் தனியாக போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் அப்படி ஒரு கிஸ் கொடுத்துட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படி போகிறாரு. அங்கே பார்த்தா பாய்ஸ் எல்லாமே இப்படி கீழே வந்திருப்பாங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டு ஏய் கிளம்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. பார்த்தா டேயாங் இன்னும் வரல. அவர் என்ன ஆச்சு, எதுக்கு இன்னும் அவன் வரல அப்படிங்கிற மட்டும் தேடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுது அவர் மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவர் ரூமுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு போகிறாரு. போய் வந்து டோரை வந்து தட்டிக்கிட்டே இருக்கார். பட் நம்ம டேயாங்கா திறந்த பாடு இல்லை, அப்படியே வந்து க்ளோஸ் ஆன மணிக்கே தான் இருக்குது. உள்ளே அவர் வந்து இது பண்ணியிருப்பார்ல, லாக் பண்ணியிருப்பார், அப்படியே தான் இருக்குது. ஜேகேவும் தட்டிக்கிட்டே இருக்காரு. தட்டுற சவுண்டு கீழே வர கேட்குது. அவங்களுக்குலாம் டெரஸ், அதாவது கொஞ்சம் டெரஸுங்க பாருங்க, இது மாடி. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வீடு தான். அதுவே இந்த அரண்மனையை அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த வீடு, இவங்க சித்தி வீடு. ஓகே, அதனால வந்துட்டு அது நல்லா பெரிய இடம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ஒரு ரூமில் இருப்பார். ஸோ வந்துட்டு போய் தட்டிக்கிட்டே இருக்காரு. கீழே நல்லா கேட்குது. பட் அங்கே ரெஸ்பான்ஸே இல்லை. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது துறக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு டேங்கு எரும மாடே நல்லா குப்பரை கிடந்து தூங்கிட்டு இருக்கேன், அஞ்சு தலை அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. அங்கே வந்து நோ ரெஸ்பான்ஸு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏ சம்திங் ராங்டா, நீ இந்த இந்த இதுக்கு வேறு ஏதாவது சாவி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வந்துட்டு இதுக்கு என்னப்பா சாவி, இது வந்துட்டு உள்ளே தான்ப்பா லாக் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து இதை உடச்சா தான் போக முடியும் அப்படிங்கிற மட்டும் உங்கள் சித்தி வந்து அவங்க சித்தி வந்துட்டு சொல்லவும் அவரும் வந்துட்டு சரி கதவை உடச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காரு. ஜேகே வந்துட்டு அவசரத்துக்கு வந்தோடனே அவசரப்படாத, கதவை உடச்சோன்னா யாரா வேலை பார்க்குறது, நம்மளை போயிட்டு ஜன்னல் வழியாக பார்ப்போம், என்ன பண்ணுறா தூங்குறானா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே பேக் சைடு தான் வீட்டுக்கு அப்படியே சுற்றி பேக் சைடு போயிட்டு அங்கே ஒரு பைப் லைன் மாதிரி போது, பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏணி மாதிரி போட்டிருக்காங்க. அது ஏதோ ஒரு இதுக்கு சம்திங் ஏதோ ஒரு இதுக்காக போட்டிருக்காங்க. அது வழியே இப்போ 2 பேரும் ஏறுறாங்க. ஜிமின் வந்துட்டு நீ ஏன்டா என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, அவரா இல்லை ஒரு சப்போர்ட்டுக்கு நீ ஒன்றும் பிடுங்க தவிர கீழே போ, என்னை இப்படி தள்ளி விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தத்திட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கீழே இறங்கிட்டு அந்த ஏணியை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாரு. ஜிமின் அப்படியே போயிட்டு அந்த ஜன்னல் தான் அப்படி வந்துட்டு லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்காரு. பார்த்தா டேங் அப்படி நல்லா படுத்துட்டு கிடக்காரு. அவர் வந்து அப்படி நார்மலாக தான் படுத்துருக்க மாதிரி இருக்குது. அது வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே தெரில, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு என்ன தூங்கிட்டு தான் இருக்கான், கதவு தட்டினா திறக்கிறாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாயாங்க அடே நாயே கதவை தொந்தோடா நாயே ஓசட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அங்கே வந்து பைப், அது எப்படி சொல்கிறது, அந்த ஓஸில் வந்து தண்ணி போயிட்டுருக்கும். அந்த செடிக்கு வந்துட்டு இது பண்ணுற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கேட்காரு. ஜேகே வந்து இந்தாங்கண்ணா பிடிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஜிமினுக்கு கையில் தூக்கி கொடுக்க, அவர் வந்துட்டு குட்றா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே உள்ளத்துக்கு நம்ம டேங் மேலே அப்படியே அடிக்கிறாரு. பட் டேங் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணல. ஒரு மாதிரி அப்படியே கிடக்காரு, ஏதோ அந்த பணம் கிடந்த மாதிரி கிடக்காரு. அப்படியே எந்த பக்கமும் டேர்ன் கூட பண்ணல. அப்படியே ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் அப்படியே கிடக்காரு. இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஜேகே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அப்படி இறங்குறாரு. என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கேட்க, அவர் வந்துட்டு வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பதட்டமாயிட்டார். அப்படியே உள்ளே வராரு. லியா தான் இப்போ அப்படியே முன்னாடி வந்துட்டு ஜிமின் என்னாச்சு, டைம் ரொம்ப தூங்கிட்டு இருக்கானோ, எந்திக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து அப்படியே கேட்கவும், இல்லை லியா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பக்கமாக நிப்பாட்டிட்டு வா ஒடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமினும் ஜெக்கியும் சேர்ந்து தான் அப்படியே வந்துட்டு அந்த டோர் மேலே அப்படியே மோதுறாங்க. 2 பேரும் அப்படி சேர்ந்து மோதி அந்த டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே உள்ள ஜிமின் வேகமாக போயிட்டு டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் அப்படியே தட்டி பார்க்காரு. ஆனால் அவர் வந்து அவர் கண்ணை வந்து அப்படி ஓப்பன் பண்ணியே பார்க்கல. அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கார், அசையவே இல்லாமல் கிடக்காரு. என்னடா அது, எப்படி அசையவே இல்லாமல் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திடா என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போன போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்துட்டு அப்படி தூக்க போகிறாரு. பார்த்தா டேங் வந்துட்டு அப்படி தன்னால் ஒரு மாதிரி மேலே அப்படியே பறப்பாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி படுத்த மாரி அப்படி மேலே பறக்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இல்லை, அவர் அப்படியே நோண்டுட்டாரு. ஜேகேவும் அதே மாதிரி தான் நோண்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. என்னடா நடக்குறீங்க அப்படிங்கிற மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜிமின் ஜேகே வெளியே போ நீ
நிற்காத பக்கத்தில் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஜேகே வந்து ரொம்ப க்ளோஸாக தான் நின்றுருப்பாரு அவர்கிட்ட. அதனால தள்ளிப்போன்ட்டு அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஜேகே வந்துட்டு சரி அப்படிங்க மட்டும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டு வராரு. இங்கே டேங்க் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது படுத்த மணிக்கு அப்படியே மேலே எழுந்த மாதிரி இருந்திருக்கும். அப்படியே மறுபடி ஸ்ட்ரெயிட்டாக நின்ன மணிக்கு அப்படியே வந்துட்டு கண்ணை மூடி தான் இருக்காரு. ஆனால் அப்படியே பறந்துகிட்டே இருக்காரு. அப்படியே வந்துட்டு டக்குன்னு ஜேகே கிட்ட தான் வராரு. ஜேகே வந்து பயந்துட்டாரு. டேம் டேம் என்னடா ஆச்சு, என்னாச்சு, கண்ணை துறடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயமாக இருந்தாலும் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் வந்துட்டு நோ ரெஸ்பான்ஸ். டேங் அப்படியே இப்போ கண்ணை அப்படியே டக்குன்னு திறக்காரு பாருங்க. அப்படியே கண்ணு ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. ஜேகேக்கு உயிரே இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் பயத்தில் அப்படி கேட்டுருக்காரு. பட் நோ ரெஸ்பான்ஸ். டக்குன்னு ஜங்குக்கோட நெக்கை பிடிச்சி அப்படியே செம்ம டைட்டாக பிடிச்சி அப்படியே செவுத்தோடு வச்சு லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி 2 ஹேண்டையும் அப்படி வச்சு அவர் கழுத்தில் வச்சு நெருக்கி அப்படியே ஒரு மாதிரி நெரிக்காரு. ஜேக்குக்கு மூச்சே விடல. என்ன பண்ணுறா, விடுறா ஜமீனா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட்டு அவர் அப்படியே போட்டு செம்மையாக நெரிச்சிட்ருக்காரு அவரோட நெக்கை. இங்கே எமிக்கெலாம் பார்க்கவே முடியல. எமி வந்துட்டு டக்குன்னு அப்படியே தள்ளி விடுறா. டைம் வந்துட்டு அப்படி பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ணுறா. பிடிச்சி இழுக்கிறா. எல்லாருமே வந்து இழுக்கிறாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அசைக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். என்ன நடக்குதுன்னே யாருக்கும் புரியாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. இதுக்கிடையில் பாய்ஸோட சித்தி வேற ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே லியா வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணதே அவங்க பார்த்து ஆல்ரெடி பயந்தா இருப்பாங்க. பாய்ஸ் தான் வந்துட்டு அம்மா அப்பாட்டெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க சித்தி, இது வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆகிடும், எதுவும் சொல்லாதீங்க, காட்டிக்காதீங்க, நாங்களே சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லி அவங்கள சமாளிச்சிருப்பாங்க. இப்போ மறுபடியும் அவங்க இந்த சீனை பார்க்குறாங்க. இவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்தே பார்க்காங்க. அவ்வளோ பேர் காலையில் என்னடா நடக்குதுங்க அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே டைம் செம்மையாக நடிக்காரு. கிட்டத்தட்ட ஜேகேக்கு வந்து அப்படியே பல்ஸ் லெவலாக ஒரு மாதிரி குறைஞ்சிட்டு போகுது. கண்ணெல்லாம் அப்படி மேலே போகுது சொருவிட்டு. அந்தளவுக்கு இப்போ ஒரு மாதிரி பிடிச்சி அந்த அளவுக்கு அமுக்கிட்டுருக்காரு. விட்றா அவனை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எம்மி கையில் அடிக்கிறா. பட் டேங் விடவே மாட்டுறாரு. ஜிமினும் பிடிச்சி எடுக்காரு. டேங் என்ன பண்ணுற, விட்றா, அவன் நம்ம தம்பிடா. டேங் விட்றா. தம்பியா, இவன் தம்பியா, இவன் துரோகிடா, துரோகி, நம்மளை ஏமாத்தினவன், நம்ம வாழ்க்கையை அழிச்சவன், உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு. இப்போ ஜிமின் பக்கம் அப்படி டேர்ன் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருப்பாரு. ஜிமின் பயந்துருப்பாரு. ஏன்னா அடுத்து நம்ம பக்கம் திரும்பிட்டா அந்த மாதிரி அப்படி பார்த்துட்ருப்பாரு. இப்போ ஜிமின் கிட்ட அப்படி நெருங்கி வர்றாரு. இவன் தம்பியா, இவன் நம்மளுக்கு தம்பியா, இவனால தானே எல்லாத்தையும் இழந்தோம், எல்லாத்தையும் இழந்துட்டோமே, எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையை மொத்தமாக முடிஞ்சு போக காரணம் இவன் தானே. உனக்கு எப்படி அவனை தம்பின்னு சொல்ல மனசு வருது? அவன் தம்பி இல்லை, நம்ம தம்பி இல்லை, நம்ம விரோதி, நம்ம எதிரி, நம்ம துரோகி. அவனுக்கு பாவம் பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கம் பிடிச்சி நெருங்க வராரு. ஆனால் ஜிமின் வந்து டக்குன்னு அப்படியே பிடிச்சி டேங்கை தள்ளி விட்றாரு பாருங்க. அப்படியே வந்து டேங்க் கீழே விழுந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. அவ்வளோதான். இங்கே அப்படியே ஜங்குக்குலாம் உயிரே இல்லை. என்னடா என்னை ஆளாளுக்கு இப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்க, நான் என்னடா குத்தம் பண்ணேன் அப்படிங்கிற மாட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரியே தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பித்த பிடிச்ச மாதிரியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. எம்மிதா கிட்டே போயிட்டு அவர் கழுத்தில் அப்படி பார்க்குறா. ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பிடிச்சி அமுக்குனா அந்த அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் அப்படி விழுந்து போயிருக்க கழுத்தில், பாவம் பிள்ளைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எம்மி வந்துட்டு அப்படி கிட்ட வந்துட்டு ஜங்கு கூட கழுத்தில் அப்படி தொட்டு ஒன்றும் இல்லைல்ல ஜேகே, ஓகே தானே நீ? ஐயோ இப்படி பிடிச்சி அமைக்க விட்டுட்டான் பாடுபாவி, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்த்து கற்று தான் செய்கிறா. பட் டேங் வந்து அங்கே ஃபெயிண்ட் ஆகி கிடக்காரு. இப்போ ஜிமின் அப்படியே மெதுவாக கிட்ட போகிறாரு. யாரும் கிட்ட வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் லியா வந்து கிட்ட வந்துட்டுருக்கா. லியாவை பிடிச்சிட்டு ஜிமின் வந்து அப்படியே தள்ளி விடுறாரு. இங்கே பாரு, கிட்ட வராத, அவன் என்ன நிலமையில இருக்கானே தெரியாது, தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் அப்படி கொஞ்சமாக கிட்ட வராரு. டேங் இங்கே பாரா, டயாங் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. இப்போ தான் டயாங் அப்படியே கண்ணை லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்காரு. இப்போ அவராக தான் இருக்கார். அப்படி பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு இப்படி எல்லாரும் சுற்றி நிற்கிறீங்க, எனக்கு இன்னும் தூக்கமாக வருது, சித்தி எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு தரீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூக்கத்துலேருந்து இப்போ தான் எந்த மாதிரி தூக்க கழகத்தில் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே எல்லாருக்கும் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. என்னடா இவன் அண்ணியன் கணக்கா மாறி மாறி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜெமின் தான், டேம் உனக்கு இப்போ நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன நடந்தது? நான் இப்போ தானே முழிக்கிறேன். சத்தியமாக உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லையே, என்ன நடந்தது? என்ன நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு என் மீது அப்படி கத்திக்கிட்டே கிட்ட வரா. ஏண்டா உனக்கு அவரை பார்த்தா பாவமாகவே இல்லையா? உன் பாட்டுக்கு கழுத்தை பிடிச்சி இந்த மாரி நடிக்கிற, அவர் செத்து கித்து போயிருந்தா என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கத்துறா. டேங்க் வந்து பக்குன்னு இருக்கு. நீ எது கழுத்தை பிடிச்சி நடிச்சனா? நான் எப்பமா நடித்தேன்? எது நீ நெரிக்காம தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வந்திருக்கா. இங்கே பாரு, கழுத்தெல்லாம் அப்படியே செவந்துருச்சு. ஒன்று அடிச்சான்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வாங்குறா. அவரு ஏன் என்ன நீ என்ன அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பார்த்துட்டு இருக்காரு. திரு ஒன்று கொஞ்சம் வாங்களா, பாவம் என் சங்கு எப்படி கழுத்தை பிடிச்சி நெச்சு வச்சுக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் திட்டிக்கிட்டே இருக்கா. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குதுங்க, நான் எதுவுமே பண்ணலையடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முழிச்சிட்டு பார்க்குறாரு. இப்போ அப்படியே தான் அவங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி காம் பண்ணிட்டு அதை பற்றி பேசாமலே அப்படி வந்துட்டு சரி விடுங்க அப்படிங்கிற மட்டும் எல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. இப்போ அவர் அப்படியே ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயத்தை பற்றி கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இவரையும் வந்து ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவரும் இப்போ தான் ரெடியாக கீழே வராரு. எண்ணி மறைச்சிக்கிட்டே இருக்கா. டயங்க வந்துட்டு அப்படி பார்த்துட்டு, ஏம்மா ஏம்மா என்னை மறைக்கிறேன், நானாக எதுவும் பண்ணலம்மா, அது ஏதோ தானாக நடந்திருக்கும், அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைம்மா, ஏம்மா என்னை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு அப்படி கேட்டுட்ருக்காரு. ஒன்றும் மறைக்க தான் முடியும், கொஞ்சம் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. அவள் வாயில் வரதெல்லாம் போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. நீ வந்துட்டு மனசாட்சி இல்லவன், அரக்க, நீ ஒரு மிருகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த திட்டிகிட்ருக்கா. நீ ஒன்றுமே இருக்கோட, ஐயோ போமா உன்ட்ட பேசினா நீ என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன், நான் போகிறேன் அப்படிங்க மட்டும் அவர் அப்படியே கீழே இறங்கி போயிட்டார். ஏன்னா டெரஸ்னே வருது, ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கும்போது அப்படி வந்திருப்பாள். அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு மறைச்சிட்டே இருந்திருப்பா. அவர் கேட்டுருப்பார். ஸோ இப்போ அப்படி கீழே வராரு. பாய்ஸ் எல்லோரும் அப்படி ஒன்றா வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. சித்தியும் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவும் இருக்காங்க. அப்படியே டயங்கோட அப்பா இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து அப்படி பார்த்துட்டு, டயம் என்னப்பா நீ இப்போ ஓகே தானே? ஓகே தான்ப்பா, நான் ஓகே தான். நடக்கிறதுலாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குப்பா. என்னதான் இருந்தாலும் அவன் தம்பி, எப்படி உன்னால் அப்படி பண்ண முடிஞ்சது? அப்பா அது நான் வேணும்னு பண்ணலப்பா. எது எப்படியோ எல்லா பிரச்சனையும் எப்படியாவது சால்வ் பண்ணுங்க, புரியுதா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடாது, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாட்டையும் சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் அப்படி கேஞ்சி போயிட்டாங்க. இப்போ பாய்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு சரி ஓகே விடுங்கப்பா, நம்ம போய் ஃபஸ்ட் அது என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அப்படி கிளம்பி போகிறாங்க. பாய்ஸ் எல்லோரும் அப்படி போகிறாங்க. பக்கத்தில் தான் ஜெய்கே வந்து உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜின்னு உட்காந்துட்ருக்காரு. அதாவது பின் சீட்டில் தான் வந்துட்டு டேங்க் உட்காந்துருப்பார். சென்டரில் அவர் உட்காந்துருக்காரு. ரைட் சைடு வந்து ஜங்குக்கு, லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம ஜின்னு உட்காந்துருப்பார். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. டேங்க்கு பொறுத்து கழுத்து வேற பிடிச்சி நெரிச்சு விட்டேனே, மேலே கோவத்தில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி பார்க்காரு. ஜங்குக் என்னண்ணே? சாரிடா, தெரியாமல் தான் பண்ணேன், வேணும்னு பண்ணலை, எனக்கு அது ஞாபகம் கூட இல்லை, ரொம்ப நெரிச்சிட்டனோ, வலிக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் அப்படி கை வைக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு தான். ஏன்னா அவருக்கு பயங்கரமாக அந்த இடமே ஒரு மாதிரி வீங்கி ஒரு மாதிரி ரத்தம் கட்டின அந்த மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. டேங்க்கு ஒரு மாதிரி லைட்டாக கண்ணே கலங்கிடுச்சு. சாரிடா, தெரியாமல் தானே பண்ணிட்டேன், நான் வேணும்னு பண்ணலடா, என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்காரு. கண்ணு லைட்டாக கலங்கிடுச்சு. ஜேகே வந்துட்டு அப்படி பார்த்துட்டு, ஏய் லூஸா நீ, அதெல்லாம் உன் மேலே எதுக்குடா எனக்கு கோவம் வரப்போகுது, எனக்கு தெரியும் நீ என்ன தெரிஞ்சா பண்ண போகிற, எனக்கு தெரியாத என் அண்ணனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு டயங்கோட கண்ணை அப்படியே தொடச்சி விட்றாரு. அப்போது டயங்கும் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அட இதில் என்ன இருக்குது, நான் உன் தம்பி, உன்னை நான் புரிஞ்சுக்காம வேறு யார் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. அவரை பார்த்து டயங்கும் அப்படியே சிரிச்சு இப்போ 2 பேரும் அப்படியே காம் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரீச் பண்ணுறாங்க. அதாவது அந்த
அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த அரண்மனை வந்துட்டு இந்த இதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தானே இருக்குது. அந்த போகிற பாதையில் தான் யாரோ ஒரு வீட்டில் வந்துட்டு தெரியும். ஒரு பாட்டி இருக்குது, ஒரு வயசான பாட்டி இருக்குது. அதுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா அதோட மூதாதையர் வந்துட்டு சொன்னதை வந்துட்டு அது சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு ஸ்டோரியாக சொல்லும். அது நாங்கள் சும்மா அது ஏதோ சொல்லுது கிளவி வளருதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களுக்கே அங்கே வந்து வினோதமான நிறைய இது தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பாய்ஸ்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு ஆள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டியை பற்றி. ஸோ அதனால் அந்த பாட்டிகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அப்படியே போகிறாங்க. இப்போ அப்படியே தான் அந்த பாட்டி வீடை ரீச் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அந்த பாட்டி வீடு பார்த்தா அதுவும் நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது. பாட்டி நல்ல வசதியான வீட்டு பாட்டி தான் போல். அப்படியே சரின்னு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வெளியே நின்றுட்டு உள்ளே வரலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆரம்பம் தான் கேட்காரு. இப்போ வந்துட்டு அந்த வீட்டில் உள்ள ஒரு பெரிய மனுஷன் அவர் வந்துட்டு, யார்ப்பா நீங்கள்? இல்லை, இந்த குமுதம்னு ஒரு பாட்டி இருக்காங்களாம்ல, அவங்கள பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து சொல்கிறாரு. குமுதம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அப்படி கேட்க, ஆமாப்பா எங்கள் அம்மா தான் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் வாங்க, அவங்க உள்ளே தான் இருக்காங்க, அவங்க ரூமில் இருப்பாங்க, நான் வேணா கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. இவங்க வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே ஹாலில் தான் வந்து உட்காடுறாங்க. அந்த ஆளுக்கு அந்த பெரிய மனுஷன்னு சொன்னால அவருக்கு வந்துட்டு எப்படியும் வந்துட்டு ஒரு 60 இருக்கும் அந்த மனுஷனுக்கே. அவரோட அம்மானா எப்படியும் 80 தொட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு சரி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கூப்பிட போயிருக்காரு. அப்படியே அந்த பாட்டி கையை தான் பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வராரு. அது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மெது மெதுவாக அப்படி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு அந்த ஸ்டெப்பில் தான் இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்படியே பாய்ஸ்லாம் பார்க்காங்க. பாட்டி பயங்கர எப்படி சொல்கிறது, வயசான ரொம்ப பழைய தோற்றம், அந்த ஒரு ஓல்டு இது இருக்கும்ல, ஓல்டு லுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. பாய்ஸ்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்கள தான் அப்படியே கூப்பிட்டு வந்து பாய்ஸ்க்கு முன்னாடி நடுவில் சென்டரில் வந்துட்டு ஒரு சேர் இருந்திருக்கும், ஒரு சோஃபா அது மாதிரி இருந்திருக்கும். அதில் வந்துட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து அந்த பெரிய மனுஷன் தான், அம்மா உங்களை தான் பார்க்கணுன்னு வந்திருக்காங்க, பார்க்க பட்டணத்து பையங்கமாக இருக்குது, என்னன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா எல்லாத்தையும் சொல்லுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் வந்து வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அப்படி கேட்டுக்கோங்க சரியா. டேய் முருகா இங்கே வா, பசங்களுக்கு ஏதாவது இது தேவைன்னா கொடு, குடிக்கிறதுக்கு என்ன கொடு, இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை சொல்லிட்டு அப்படி போகிறாரு. ஆரம்பக்குலாம் வந்துட்டு பரவாயில்ல நல்ல மனுஷனாக தான் ஏன் இருக்காரு அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜிம்மின்னு வந்துட்டு முருகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற ஆள் இருக்கார்ல அவரை வந்து கூப்பிட்றாரு. அந்த பையனும் வந்துட்டு என்னங்கண்ணே, இல்லை இங்கே வந்துட்டு பூஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. பூஸ்ட்டா சார், இது ஒன்றும் பட்டணம் இல்லை, இது பட்டிக்காடு. ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன கேளுங்க சார், காப்பி வேணால் போடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜிமின்னு வந்துட்டு, ஓ காஃபி, அது இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். ஸோ வேறு என்ன சார் இருக்குது, மோர் குடிக்கிறீங்களா, நல்லா குள்ளுன்னு இருக்கும் அப்படின்றாரு. அப்போ வந்துட்டு மோரா, வா நல்லா இருக்கும் நீங்கள், ஓகே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சரி எல்லாருக்கும் அதையும் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அப்படி போயிட்டாரு. அந்த வேலைக்கார அந்த பையனும் போயிட்டான். இப்போ அப்படியே தான் வந்துட்டு அந்த பாட்டி அப்படியே பார்க்குறாரு. பாட்டியும் அப்படியே பாய்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஷாக்கான மணிக்கு உட்காந்துட்ருக்கு. வந்து பார்த்து, பாட்டி நாங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ நிறுத்து, நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் 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 மறுஜென்மம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி ஒரு மாதிரி கேட்குது. அவருக்கு வந்து ஒன்றுமே புரியாது. மறுஜென்மமா அந்த மாதிரிட்டு ஒரு மாதிரி பார்க்காரு. என்னப்பா அதை பற்றி தானே கேட்க வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும், உன் பேர் கிம் நம்ஜுன் கரெக்டா அப்படின்னு கரெக்டாக அந்த பாட்டி சொல்கிறது. இவருக்கு வந்து ஒன்றுமே இல்லை. என் பேர் உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்? உன் பேர் என்னப்பா, இங்கே உள்ள அவ்வளோ பேரோட பேருமே எனக்கு தெரியும். உன் பேர் கிம் சொக்ஜின், உன் பேர் ஜங் ஹோ சொக், உன் பேர் ஜியன் ஜங்குக், உன் பேர் பாக் ஜிமின், உன் பேர் கிம் டேயாங், உன் பேர் மின் யோகி. 7 பேரோட பேரும் கரெக்டாக இருக்கா?
அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி தான் கேட்குது. கொஞ்சம் டெரர் பீஸ் மாதிரியே தான் இருக்குது. வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஜிமினிக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. கிளவி பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. சூனியக்கார கிளவி மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து கிண்டல் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஜங்குக்கு சிரிப்பாக வருது. ஆனால் வாய முன்னோ சும்மா நான் சிரிச்சு கிச்சு தொலைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயமிட்டுருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது என்னோட பேரையும் சொல்லவும். ஆரம்பம்னா ரொம்ப ஷாக் ஆகிருப்பார். எப்படி எப்படி பாட்டி உங்களுக்கு எங்கள் பேரெல்லாம் தெரியுது, நாங்கள் சொல்லாமலே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு க்யூரியாசிட்டியில் அப்படி கேட்குறாரு. அதில் என்னப்பா இருக்குது, நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் அவங்களோட மறுபிறவி தானே, அவங்க பேரை தான் உங்களுக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மார்க்கமாக சொல்லுது. நம்ம ஆரம்புக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஆரம்பம் பார்த்து அந்த பாட்டி வந்து கேட்காங்க, உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சாப்பா? ம், கல்யாணம் ஆகிடுச்சு பாட்டி. கல்யாணம் ஆகிடுச்சா? ஆ, ஆகிடுச்சு பாட்டி. சரி, உங்கள் மனைவியோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குது. அப்போ வந்துட்டு நம்ம நம்ஜன் வந்துட்டு சொல்கிறாரு, என்னோட ஒய்ஃப் நேம் வந்துட்டு ரக்ஷு, இவன் ஒய்ஃப் நேம் வந்துட்டு மியா, இவன் ஒய்ஃப் நேம் வந்துட்டு மாயா, அவன் ஒய்ஃப் நேம் வந்து மோனி, அப்புறம் இவனோட ஒய்ஃப் நேம் வந்து லியா, இவனோட ஒய்ஃப் நேம் வந்து சோஃபி, அப்புறம் இவன் ஒய்ஃப் நேம் வந்து எமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேரையுமே சொல்லிட்டாரு. அப்படியே அந்த பாட்டியை பார்க்கணுமே கூட கொஞ்சமாக ஷாக் ஆகிட்டு உட்காந்துருக்கு. இது நல்லது இல்லையாப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? இந்த ஜென்மத்திலையும் அவங்க தான் உங்களுக்கு ஜோடியாக வந்திருக்காங்களா? என்ன ஒரு கால கொடுமை, இது என்ன விதி, திரும்பவும் அதே நடந்திருக்கு, இது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரியே கேட்குது. யாரும் கொண்டு புரியல. என்ன பாட்டி வளர்த்திட்டு இருக்கீங்க? நான் வளரலப்பா, உண்மையை தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியும் உங்களை மாதிரியே 7 பேர் வாழ்ந்துருக்காங்க, உங்கள் மனைவிகள் மாதிரியும் 7 பேர் வாழ்ந்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பழங்காலத்து கதைகள். அதெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கும். பட்டணத்து பசங்க எதுவும் உங்களுக்கு புரியாது. சொல்லும்போது கேட்கும்போது அதை புரிஞ்சுக்கிற பக்கம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. நான் இப்போ அதை பற்றி சொன்னாலும் இப்படியெல்லாம் நடந்திருக்குமான்னு யோசிப்பீங்களே தவிர நடந்துச்சுன்னு நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு மாதிரியே சொல்லிட்டு இருக்குது. டோன் வேறு சரியில்லையா, ஜிமினிக்கு லைட்டாக பயம் கொடுக்குது. என்னப்பா பாட்டி ஒரு மாதிரி டோன்லேயே பேசுது, டேங் பாட்டியை நார்மலாக பேச சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட வந்துட்டு அப்படியே வந்துட்டு காதுக்குள்ள அப்படியே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பாட்டி பார்த்துட்டு, என்னப்பா எதுனாலும் என்கிட்ட நேரடியாக கேளுங்க, உங்களுக்கு குசு குசுன்னு பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து கேட்க ஜிம்மின் லைட்டாக பயந்துட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நாங்கள் கேட்க வந்தது எங்கள் பிரதரை கேட்டுருவார், நம்ஜன் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கோத்துட்டாரு. நம்ஜனுக்கு இப்போ வந்து சரி நம்ம தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை பாட்டி, அந்த பழைய அரண்மனை அந்த தூரத்தில் இருக்குல்ல, உங்கள் அரண்மனை தான். ஏன்னா உங்கள் மனைவிங்களோட அரண்மனை இல்லை, புரியலை. இப்போ உங்களுக்கு அந்த வாழ்க்கை வரலாறை பற்றி தெரியணுமான்னு? ஆமாம் பாட்டி, அங்கே யார் வாழ்ந்தா, அங்கே வாழ்ந்தவங்களுக்கு என்ன ஆச்சு, அங்கே அமானுஷமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி சொல்கிறாரு. இப்போ அந்த பாட்டியும் அப்படி சொல்ல ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி, அது 500 வருஷம் கூட கிடையாது, 600-700 வருஷம் அது இருக்கும். அப்போ தோன்றின அந்த அரசர் ஆட்சி காலம் உங்களுக்கு தெரியும்ல. அரச ஆட்சி காலம்னா எப்படி இருக்கும்னு. ஒரு அரசர் கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சிப்பாய்கள், தளபதி அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கும் கீழே தான் மக்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அரசரை பேரை சொல்லக்கூட எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல் அரிக்குது. வாரி கொடுக்குற வள்ளர் தான் அந்த அரசரே.
அவருக்கு பிறந்தது தான் 7 பெண் குழந்தைங்க. 7 பேரும் தங்கங்க. தங்கம் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட 18 வயசு வரைக்குமே, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே சோகங்கள் தான். அப்போ இருந்த அந்த 7 பேரோட பேரும் உங்கள் மனைவிங்களோட பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவோம். எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு பார்க்காங்க. அந்த 7 பேர் தான் இப்போ மறுஜன்மம் எடுத்து மறுபடியும் உங்களையே சேர்ந்துருக்காங்க. அந்த அரண்மனைக்கு நீங்கள் போயிருக்கீங்க சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குது. ஆரம்பம் வந்துட்டு ஆமாங்க தலையாட்டுறாரு. இப்போ புரியுது ஏன் நீ அதை பற்றி கேட்குறேன்னு. நிறைய விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க, அதனால தானே அதை கேட்குறீங்க. இதுக்கு மேலேயும் இந்த ஆபத்தம் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்டுகிட்டே இருக்கு. இவர் வந்துட்டு ஐயோ வளவலன்னு பேசுறதே தவிர மேட்ருக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆமாண்டமா தலையை ஆட்டிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிம்மின்ல ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிட்டாரு. பாட்டி போதும், சும்மா வந்துட்டு இழுத்துக்கிட்டே இருக்காத, ஒழுங்கா சொல்லு அங்கே என்ன நினச்சின்னு. சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன். அரசரோட பேர் இந்திரவர்மா. அவருக்கு பிறந்தது தான் 7 குழந்தைங்க. முதல்ல 3 பெண் குழந்தைங்க பிறந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 குழந்தைங்க பிறந்தது. அவருக்கு அப்படி மொத்தம் 7 பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. 7 பேருமே சின்ன வயசுல இருந்தே பால் வித்தைகள்லையும் போர் செய்கிறதுலையும் சண்டை செய்கிறதுலையும் குதிரை ஓட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க. எல்லாத்துலேயும் வலிமை மிக்கவங்களாகவும் இருந்தாங்க. ஆம்பளைங்களே அவங்க கூட சண்டை போட அவ்வளோ பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு வீராங்கனையாக இருந்தாங்க. அவ்வளோ வீரம். அவங்கள பார்க்கும்போது மக்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அதாவது நம்ம பாய்ஸ்க்கே ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அந்த பாட்டி சொல்ல அப்படி வந்து சொல்கிறாங்க. மக்களுக்கே அவங்க பார்க்கும்போது அப்படியே வந்து தலை குனிஞ்சு அவங்கள வணங்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. ஆண்களை விட அதிகப்படி உயரத்தை தொட்டவங்க அந்த 7 பேரும். இந்திரவர்மா அவர் ஆட்சி செஞ்சது என்னமோ 6 ஊர்களை தான், அதாவது 6 சிற்றூர்கள் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு நாடுங்கிறப்போ அது பெருசாக இருக்கும். இவர் குறிப்பிட்டு, அதாவது மன்னர்கள்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்த தானே பிடிப்பாங்க. அப்படி ஒரு 6 ஊரை வந்துட்டு அவங்க வந்துட்டு பிடிச்சிருந்தாங்கன்னு வந்துட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்துட்டு 6 ஊரை தான் பிடிச்சாரு. ஆனால் அந்த 7 பசங்களும் வந்துட்டு அவருக்குன்னு தனியாக இப்போ 12-13 ஊரை அவங்க வந்து போர் செஞ்சு சண்டை செஞ்சு மீட்டு கொடுத்தாங்க. அதாவது அவங்க ஊர் தான், ஆனால் வேற ஒரு அரசர் வந்து பிடிச்சி இருந்திருப்பார். இவங்க அதாவது அந்த இந்திரவர்மாங்கிற அரசரை வந்துட்டு போரில் தோற்கடித்து நிறைய இடங்களை வந்துட்டு அபகரிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல திரும்ப பெற்று கொடுத்தது இந்த பசங்க தான், இந்த பொண்ணுங்க தான் அப்படிங்கிறத அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பாய்ஸ்லாம் ஒரு மாதிரி அந்த கதைக்குள்ள அப்படி கியூரியஸ்டே போயிட்டே இருக்காங்க. 7 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பெண்கள் எல்லாருமே வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சிது. இவங்க மாதிரி பெருமையாக தலை உயர்ந்து நிற்கணும், வீரமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும், திறமைசாலியாக இருக்கணும்னு நினச்சி தான் நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் அந்த பெண்ணுங்க. ஆனால் அவங்க பிறந்த நேரமும் பிறந்த நாளும் சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் பெரிய சிக்கலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரிட்டு பாட்டி வந்து அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு மாதிரி இருமல் வருது. பாட்டி என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே போயிட்டு முருகன் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த பையனும் என்னப்பாச்சு, பாட்டிக்கு இருமலாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ முருகனும் போயிட்டு தண்ணி கொண்டு வர்றாரு. அம்மா இந்தாம்மா தண்ணியை குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து கொடுக்காரு. பாட்டியும் அப்படி தண்ணியை குடிக்குது. இப்போ ஒரு மாதிரி பாட்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இறக்கிது. அப்படியே வந்துட்டு
அந்த முருகான்னு இருக்கான்ல அந்த பையன் வந்துட்டு பார்த்துட்டு, தம்பி இப்போதைக்கு விட்டுருங்கப்பா, அவங்களுக்கு ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது போல், அதனால் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு இப்போதைக்கு விட்டுருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு திணறல் இந்த மாதிரி இருக்குது, அதனால் இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க, இன்னொரு நாள் வந்துட்டு என்னென்னு கேட்டுக்கோங்க, இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு அந்த பையன் மேலே கூப்பிட்டு போயிடுறான். இங்கே அவன் பாய்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி தலையை சுற்றி, டேய் என்னடா அது முழுசாக சொல்லாமல் இப்படி அரைக்குறையும் விட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாயிடுச்சு ஜிமினிக்கலாம். டேய் என்னடா இந்த கேள்வி போட்டு இழுன்னு இழுக்குது, அது இப்போ நானே கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படி வந்துட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. போடாங்க இந்த கிளவிட்டு கேட்டது வேற யார்ட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்காரு. சித்தி இந்த ஊரில் தானே இருக்காங்க, பேசாமல் அவங்ககிட்ட கேட்டால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஆரம்பம் வந்துட்டு பார்த்துட்டு, ஆமாம் அவங்களும் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியும் அந்த ஸ்டோரி பற்றி தெரிஞ்சு தானே இருக்கும், டேய் எல்லோரும் ஒன்று கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து அப்படியே கேட்காரு. இப்போ ஆறாம் பார்த்துட்டு, என்ன என்ன கவனிச்சிங்களா, நம்ம சித்தியோட வீடும் அந்த அரண்மனையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே ஜேகப்பும், ஆமாண்டா நானும் கவனித்தேன், அது கிட்டத்தட்ட இல்லை அப்படியே அக்யூரேட்டாக நம்ம வீடு மாதிரி தான் இருக்குது அந்த அரண்மனை, இல்லை அந்த அரண்மனை மாதிரி தான் நம்ம வீடு இருக்குது, நம்ம சித்தி வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சொல்லவும், என் பாய்ஸ் வந்துட்டு ஆமாம் அப்படி தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க. சரி வாங்க வீட்டுக்கு போய் என்னென்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கு தான் ரீச் ஆகிறாங்க. அப்படியே 7 பேரும் அப்படியே ஒன்றா கீழே இறங்கி அப்படி நின்று வீட்டை தான் அப்படி வெளியே வந்து பார்க்காங்க. பார்த்தா அக்யூரேட்டாகவே அந்த அரண்மனையே அப்படியே பேஸ் பண்ண மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. அதாவது இவங்க சித்தி வீடு அப்படியே இருக்குது. இது பூர்வீக வீடு, சரியா, பாய்ஸோட பூர்வீக வீடு இது. ஸோ அப்படியே தான் இருக்குது. நம்ம வீட்லேயும் ஒரு கிளவி இருக்குல்ல, அதை பிடிச்சி கேட்டால் தெரிஞ்சிரும்னு நினைக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி சொல்ல, எல்லோரும் வந்துட்டு ஆமாம் ஆமாம் அந்த கிளவிட்ட கேட்டாலும் சொல்லுவோம், ஏன்னா இது அப்படியே அந்த வீடு அந்த அரண்மனை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி வாயை பிறந்த ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் பயம், கொஞ்சம் நடுக்கும், இது என்னடா இப்படி இருக்குன்ற கொஞ்சம் ஷாக், அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதை விட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா, தேங்க்யூ, பை பாய். ஒரு நிமிஷம், இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் லைட்டாக தட்டி விட்டு போயிருங்க, அப்புறம் வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் முக்கியம், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூடா, பை பாய்.